ஃபீமேல்ஸ் உங்கள் பெல்லி ஃபேட்டை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பெல்லி ஃபேட்டை எப்படி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக குறைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 கிலோக்கு மேலே குறைச்சிருக்காங்க. அண்ட் வீட்டில் ஃபுட்ஸ் மட்டும் வச்சு அண்ட் ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பண்ணவே இல்லை. ஸோ வாக்கிங் மட்டும் பண்ணி குறைச்சிருக்காங்க. ஸோ எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கிளியராக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். ஆக்சுவலி டயட் பாருங்களேன், இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றாங்க அப்படின்னா ரைஸ் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் வந்து கொஞ்சம் கேர்டு அண்ட் தென் ஆக்சுவலி இது வந்து வீட்டில் இருக்க ஃபுட்ஸ்னால இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஆனால் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னா எக்ஸ் இருக்குது, லைக் ரைஸ் இருக்குது அப்படின்னா அது கூட எக்கோ இல்லை அப்படின்னா இல்லை சிக்கனோ இல்லை சோயா சிங்ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டயட்டில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாட்டியும் நீங்கள் எக்கு மட்டும் ஆட் பண்ணி இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன சொன்னால் எப்பவுமே சொல்ல தெரியுமா உங்கள் வீடியோஸில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக் ஆட் பண்ணுங்கன்னு சொல்ல பாருங்கள். இவங்க எல்லா மீல்லையும் ஃபஸ்ட்டு ஒரு எக் இருக்குது பாருங்கள். நான் வந்து வீடியோவில் வந்து சும்மா சொல்கிறதுக்கான சொல்லலை, பட் ஃபேக்டே அதுதான். எக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோவில் வந்து கொண்டு போனீங்கனாலே சூப்பர் தான். அண்ட் நீங்கள் வந்து இதை கம்மி பண்ணணும் அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க பாருங்கள் பூரினா சாப்பிட்ருக்காங்க, பட் ஸ்டில் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மீல் வந்து பேலன்ஸ் பண்ணி ஃபார் ரைஸ் பாருங்க கம்மியாக இருக்குது. இவ்வளோ தாங்க இஸ் மேட்டர். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பேலன்ஸ்டாக போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைக் நீங்கள் சீட் மீல் சாப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டை குறைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நாள் ப்ரோட்டீனே கிடைக்காது, பட் ஸ்டில் அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியான மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் இல்லாமல் பேசிக்கான ஸ்டெப்ஸ் வச்சு ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணலாம், ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே பண்ணவே முடியாது. அண்ட் முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் தான் நிறைய ஆட் பண்ணாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டயட்டில் ஆட் பண்ணாங்க. ஸோ அதனால தாங்க இந்த சேஞ்சஸே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோட நீங்கள் ஃப்ரூட்ஸ் உங்களால் உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது பண்ணாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அண்ட் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது உங்களால் ரைஸ் சாப்பிட முடியும், எக்கு சாப்பிட முடியுமா, இந்த மாதிரி பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எஃபர்ட்லெஸ்ஸாக வெயிட் குறைக்கலாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஆக்சுவலி ஜனவரி மாதம் குறைச்சிருக்காங்க, நவம்பர் மாதம் ஜாயின் பண்ணாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா வெஜிடபிள்ஸே காணா இப்போ பாருங்கள் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நைஸ் மேட்ரு. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுனா ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. ஈஸியாக இந்த மாதிரி ஹோம் ஃபுட்ஸ் வச்சு உங்களால் என்ன சாப்பிட முடியுமோ அதை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டு கொஞ்சம் மறுபடி வெயிட் ஏறாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வெயிட்டு குறையிறது இல்லை, பிகாஸ் நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்க தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ வெயிட்டு குறைய வெயிட் எப்படி ஏறாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக அவங்க சேட்டு தான் காமிச்சிட்ருக்கேன், பட் ஸ்டில் அவங்க இந்த மாதிரி தான் எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நான் காலையில் இதை சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் லைக் இந்த மாதிரி இருக்குது எல்லாமே அவங்க அம்மாவே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உண்மையாக வந்து ரொம்ப நல்ல டெடிக்கேட்டடான கிளைண்ட். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நம்ம சொல்லலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம், பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோடையுமே வந்து கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க. எல்லாமே மீல் பிக்ஸு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக டெடிக்கேட்டடாக அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உண்மையாலுமே வந்து இப்போ எல்லாமே இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி வந்து நிறைய கிளைண்ட் வந்து இந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க, பட் ஸ்டில் ஒரு சில கிளைண்ட் அனுப்புவாங்க. லைக் முக்கால்வாசி கிளைண்ட் எங்கள் கிளைண்ட் எல்லாமே அனுப்பிச்சிடுவாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ஃபுட்ஸை வச்சு அதை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. இப்போ உங்கள் வெயிட்டு குறையலையா ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் கிராஜுவலாக கம்மி பண்ணி